கண்மலர் தமிழ் திரைப்படம். தென்னூர் என்ற கிராமத்தில் வள்ளி என்பது ஏழையான ஒரு பூசாரியும் கோவிலின் பராமரிப்பாளருமான ஒருவரின் மகள். நல்ல நெறியும் நற்பண்புகளும் கொண்டு வளர்க்கப்பட்டாள். இதற்கு முழுக்க முரணாக வடிவு ஒரு டாம்பாயாக இருக்கிறாள். வடிக்குக்கு கிராமத்தாருடன் எப்போதும் ஏதோ ஒரு பிரச்சனைதான். கனகா அவளின் நெருங்கிய தோழி. வடிவு கிராமத்தில் அடிக்கடி கலகத்தை ஏற்படுத்துபவள் என்பதால் கிராமத்தார் அவளிடம் பெரும்பாலும் மனக்கசப்பாகவே இருப்பார்கள். வடின் சகோதரன் ஒரு கடைக்காரன். அவன் வள்ளியை கண்ணில் வைத்து பார்க்கிறான். கிராமத்துக்கு தேவையான சுகாதார வசதிகளை பெறுவதற்காக ஒரு மருத்துவமனை அமைக்க கிராமத்தார் திட்டமிடுகிறார்கள். அதற்காக ஒவ்வொருவரும் பண உதவி வழங்க வேண்டியிருக்கிறது. மருத்துவமனை கட்டும் பொறியாளர் கண்ணன். அவர் ஒரு வளமான குடும்பத்தைச் சேர்ந்தவர். கண்ணனின் தந்தை அம்பலவாணன் ஒரு எழுத்தாளர். எழுத்தாளர் பொன்னம்பாலம் அம்பலவாணனின் படைப்புகளை நகல் எடுத்து எழுதுவார். இதனால் இருவருக்கும் அடிக்கடி நகைச்சுவையூட்டும் சச்சரவுகள் ஏற்படும். கண்ணனுக்கு ஒரு பாட்டி, அத்தி, இருக்கிறாள். தனது மகள் கோமதியை கண்ணனுடன் மணமுடிக்க வேண்டும் என்பது அவளின் கனவு. கண்ணன் கிராமத்திற்கு வந்து வள்ளியை சந்திக்கிறார். அவளை பார்த்தவுடன் அவருக்கு காதல் பிறக்கிறது. வள்ளியும் அதற்கு பதில் காதலை காட்டுகிறாள். மறுபுறம் வடிவு மலர்களைப் பறித்து விற்கும் நோக்கில் கோவில் நிலப்பரப்பிற்குள் அனுமதியின்றி நுழைந்ததால் தலைவரால் தண்டிக்கப்படுகிறாள். அவள் 50 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். வடிவை பிடிக்கச் செய்தது வள்ளி என்பதால் வள்ளியுடன் வடிக்குள் தகராறு ஏற்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் இருவரும் வெவ்வேறு பாதையில் இருப்பது காட்டப்படுகிறது. வள்ளியின் தந்தை மருத்துவமனை கட்டுவதற்கான நிதியாக செலுத்த வேண்டிய தொகையை சம்பாதிக்க பகலும் இரவும் வயலில் உழைக்கிறார். இதற்கிடையில் வடிவு மற்றும் கனகா தலைவரின் தோட்டத்திலிருந்து மாம்பழங்களை திருடி அபராதத்துக்கான பணத்தை ஏற்படுத்த முடிவெடுக்கிறார்கள். அதற்காக கனகா தோட்டத்தில் மாம்பழங்களை திருடிக் கொண்டிருக்கும் போது வடிவு காவலரை திசை திருப்பும் விதமாக பாடி ஆடி அவரை மனப்பூர்வமாக ஏமாற்றுகிறாள். வயது முதிர்ச்சியும் வயலில் செய்த கடுமையான உழைப்பும் காரணமாக வள்ளியின் தந்தை உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுகிறார். மருத்துவச் செலவுகளுக்கு தேவையான பணம் வள்ளியிடம் இல்லை. உதவிக்காக பணம் கேட்கச் சென்றபோது வடின் சகோதரன் அவளிடம் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொள்கிறான். பயந்து போன வள்ளி அங்கிருந்து ஓடிவிடுகிறாள். அண்டை வீட்டாரின் ஆலோசனைப்படி அவள் மலர்களை பறித்து சந்தையில் விற்பனை செய்ய முடிவு செய்கிறாள். இதை வடிவு மற்றும் கனகா பார்த்து அவளை தடுக்க திட்டமிடுகிறார்கள். இறுதியில் வள்ளிக்கு மலர்கள் விற்க முடியாமல் பணமின்றி தவிக்க நேர்கிறது. தந்தைக்கு தேவையான அடிப்படை சிகிச்சையை அளிக்க முடியாத நிலையில் அவள் தற்கொலை செய்ய தீர்மானிக்கிறாள். அந்த சமயம் வடிவு இதைக் கண்டு அவளை காப்பாற்றுகிறாள். மேலும் நோயாளிகளை பார்க்க தேவையான பணம் கேட்ட மருத்துவரையே தானே அழைத்து வருவதாகவும் கூறுகிறாள். வடிவு மருத்துவரை வள்ளியின் தந்தையை பார்ப்பதற்காக கொண்டு வந்து விடுகிறாள். மருத்துவரை வடிவு மிரட்டி பேசி சம்மதிக்க வைத்ததை வள்ளி உணர்கிறாள். வள்ளி வடின் நடத்தைக்கு ஏமாற்றம் தெரிவிப்பதால் இருவருக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. வடிவு தனது பழக்கங்களை மாற்றுவேன் என்று வாக்குறுதி தருமாறு கேட்டபோது அவள் மறுத்து கோபத்துடன் சென்று விடுகிறாள். வள்ளி தந்தைக்கு மருந்தை கொடுக்கவா வேண்டாமா என்ற குழப்பத்தில் திணறுகிறாள். கனகா நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டுள்ளார் என்பதை வடிவு அறிகிறது. ஆனால் அவளை வீட்டிற்குள் வர அனுமதிப்பதில்லை. காரணம், வடிவு ஒரு ஒழுக்கமான பெண்ணைப் போல நடந்து கொள்ளவில்லை. மனமுடைந்த வடிவு தோட்டத்தின் காவலாளி மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை பார்க்கிறாள். தலைவரின் சொத்துக்களை கவனிக்காத காரணத்தால் அவர் வேலை விடப்பட்டதை தெரிந்து கொள்கிறாள். வள்ளியின் தந்தையும் உயிரிழக்கிறார். மேலும் வள்ளி மருந்தை கொடுக்கவில்லை என்பதை வடிவு அறிகிறது. துயரத்தில் ஆழ்ந்த வடிவு தனது நடத்தை மற்றும் குணத்தை மாற்ற முடிவு செய்கிறாள். தந்தையின் மரணத்திற்கு தானே காரணம் என்றாலும் வள்ளி வடின் நல்ல பண்புகளைப் பற்றி பேசுகிறாள். இருவரும் நெருங்கிய தோழிகளாகிவிடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு வடின் சகோதரன் தனது வள்ளியுடன் திருமணம் செய்யும் ஆசையைப் பற்றி அவள் பேசச் சொல்கிறான். ஆனால் வடிவு வள்ளி மற்றும் கண்ணன் ஒன்றாக இருப்பதை பார்த்தபோது அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவர்களின் கல்யாணத்தை ஏற்பாடு செய்கிறாள். கண்ணனின் அத்தி இந்த திருமணத்தை கலைக்க முடிவு செய்கிறாள். குழப்பம் ஏற்படுத்துவதற்காக பொன்னம்பாலத்தை பயன்படுத்துகிறாள்.
ஆனால் பொன்னம்பாலம் அவளை துரோகம் செய்கிறான். வடின் சகோதரனை மயக்கி வைத்து பிரச்சனையில்லாமல் திருமணம் நடைபெறும்படி திட்டமிடுகிறான். வள்ளி மற்றும் வடிவு திருமணத்திற்காக நகரத்துக்குச் செல்லும் ரயிலில் பயணம் செய்கையில் ரயிலுக்கு விபத்து ஏற்படுகிறது. வள்ளி மற்றும் வடிவு உயிரிழந்துவிட்டனர் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். கண்ணனின் குடும்பம் துயரத்தில் ஆழ்கிறது. ஆனால் 2 பேரும் உயிர் பிழைக்கிறார்கள். வடின் ஒரு கால் துண்டிக்கப்படுகிறது. வள்ளி கண் பார்வையை இழக்கிறாள். வள்ளியை தாக்க வரும்போது அவளின் சகோதரன் விபத்தில் இறக்கிறான். வள்ளிக்கும் கண்ணன் தன்னை நிராகரிப்பான் என்ற பயத்தால் அவர்கள் இருவரும் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஆகவே வடிவு மற்றும் வள்ளி ஒன்றாக தங்க முடிவு செய்கின்றனர். சில உள்ளூர் மக்களின் உதவியுடன் அவர்கள் ஒரு குடிசைப் பகுதியில் தங்குவதற்கான இடம் பெற்று புதிய வாழ்க்கையைத் தொடங்குகிறார்கள். விபத்தில் உயிர் தப்பியவர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்கியிருப்பதை வடிவு அறிகிறது. அம்பலவாணனையும் அவள் சந்திக்கிறாள். வள்ளி எந்த நிலையிலிருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று கண்ணனின் குடும்பமும் முடிவு செய்கிறது. வடிவு இழப்பீட்டு தொகையை பெறுகிறாள். ஆனால் ஒரு திருடன் அந்த பணத்தை அவர்களின் குடிசையில் இருந்து திருடிச் செல்கிறான். திருடனை துரத்திச் சென்று வடிவு மயங்கி விழுகிறாள். வள்ளி அவளை தேடி அலைந்து திரிகிறாள். பின்னர் இருவரும் மீண்டும் ஒன்றாக கூடுகிறார்கள். ஆனால் ஒரு மருத்துவர் தனது காரை அவர்கள் மீது மோதிவிடுகிறார். அவர்தானே வள்ளியின் கண் அறுவை சிகிச்சையை செய்து அவளின் பார்வை மீண்டும் திரும்புகிறது. ஆனால் பின்னர் மருத்துவரிடமிருந்து வள்ளி அறிகிறாள், காயங்களால் வடிவு உயிரிழந்துவிட்டதாக. வள்ளிக்காக வடிவு எழுதியிருந்த கடிதத்தையும் மருத்துவர் அவளிடம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தில் வள்ளிக்காக தன் கண்களை தானமாக வழங்கியதாகவும் நான் எப்போதும் உன்னுள் உயிருடன் இருப்பேன் என்றும் வடிவு எழுதியிருப்பதை வள்ளி படித்து கண்கலங்குகிறாள்.